அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் இந்த ரமலான் மாதத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல்கள் என்ற தலைப்பிலே செய்திகளை தொடராக பார்த்து வருகிறோம். அதிலே இன்றைய வகுப்பிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேச்சு எவ்வாறு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களுக்கு மத்தியிலே பேசினார்கள், எந்தெந்த நேரங்களில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌனத்தை கடைபிடித்தார்கள், அதேபோன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களிடத்திலே தர்க்கிக்கக்கூடிய நேரத்தில் எவ்வளவு கவனமாக வார்த்தை பிரயோகம் செய்தார்கள், அதேபோன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெயர்களை எவ்வாறு தேர்ந்தெடுத்தார்கள் போன்ற செய்திகளை நாம் பார்க்கவிருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்தவரைக்கும் அல்லாஹுடைய படைப்புகளிலேயே மிகவும் தெளிவாக பேசக்கூடியவர்களாகவும் இனிமையாக பேசக்கூடியவர்களாகவும் வேகமாக பேசாமல் அமைதியாக பேசக்கூடிய ஒரு மனிதராகவும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளங்கியிருக்கிறார்கள். அதேபோல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கு பேச வேண்டுமோ, எந்த இடத்தில் பேசுவதற்குண்டான தேவை இருக்கிறதோ அந்த இடத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். தேவையற்ற பேச்சுக்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தவிர்த்து வந்திருக்கிறார்கள். அதே போன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுடைய பேச்சில் தவறான வார்த்தை பிரயோகங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயன்படுத்தாதவர்களாக இருந்திருக்கிறார்கள். பெரும்பாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌனமாக இருப்பதே அவர்களுடைய காலத்திலே அதிகமாக இருந்திருக்கிறது என்பதையும் நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அதேபோன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களிடத்திலே பேசுவார்களேயானால் சுருக்கமாகவும் ஆழமானதாகவும் கருத்து செறிவுள்ளதாகவும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேச்சு அமைந்திருக்கும். அதேபோன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசக்கூடிய நேரத்திலே தங்களுடைய வார்த்தைகளை பிரித்து பிரித்து பேசக்கூடியவர்களாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்திருக்கிறார்கள். அதாவது ஒவ்வொரு வார்த்தையும் தனித்தனியாக மக்களுக்கு விளங்கக்கூடிய அளவில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுவார்கள். எந்த அளவிற்கு என்று சொன்னால், சஹாபாக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனை வார்த்தை பேசியிருக்கிறார்கள் என்பதை கணக்கிடக்கூடிய அளவிற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய பேச்சை அமைத்திருக்கிறார்கள். அதேபோன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசக்கூடிய அந்த பேச்சை எளிமையாக நாம் மனனம் செய்யக்கூடிய அளவில் பேசுவார்கள். மனனம் செய்வதற்கு கஷ்டமான விதத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பேச்சு இருக்காது என்பதையும் நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அதேபோன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய பேச்சை இடைமறித்து பேசக்கூடியவர்களாக இருக்கவில்லை. அதாவது துண்டு துண்டாக, அதாவது ஒரு தொடரை சொல்லிவிட்டு அதை விட்டுவிட்டு அடுத்த ஒரு விஷயத்தை பற்றி பேசக்கூடியவர்களாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பேச்சு இருந்ததில்லை என்பதையும் நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அதேபோன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு உரை நிகழ்த்துவார்களேயானால் நல்ல அழகான வார்த்தைகளை தெரிவு செய்து பேசக்கூடியவர்களாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்திருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய உரையிலே எந்த இடத்திலும் ஆபாச பேச்சுக்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசியது கிடையாது. அதேபோன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பேச்சை எடுத்துக்கொண்டால் கண்ணியமானவர்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறைவான மதிப்பீட்டிலும், அதேபோன்று தகுதியற்றவர்களை சொற்களால் கண்ணியமானவர்களாகவும் ஒருபோதும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்ய மாட்டாங்க, பேச மாட்டார்கள். அவ்வாறு பேசுவதற்கும் அவர்கள் விரும்பியதில்லை. அதேபோன்று முனாஃபிக்குகளை பொறுத்தவரைக்கும் முனாஃபிக்குகளுடைய விஷயத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழக்கூடியவர்களாகவோ, அதேபோன்று ஒருவருடைய செயலுக்கு மாற்றமாக புனைப்பெயர்களை வைத்து கொண்டு இருக்கக்கூடியவர்களை அந்த புனைப்பெயரை கொண்டு அழைக்கக்கூடியவர்களாகவோ, அதே போன்று மன்னர்களை போற்றி பேசக்கூடியவர்களாகவோ ஒருபோதும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த சொற்கள் இருக்காது. உதாரணத்துக்கு சொல்ல போனால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூஜஹலை அபூஜஹல் என்று தான் அழைப்பார்கள். ஆனால் அவன் தனக்காக வைத்து கொண்ட புனைப்பெயர் என்று சொன்னால் அபுல் ஹக்கம், அதாவது அறிவாளியின் தந்தை. ஆனால் அவனுடைய செயல் எப்படி இருக்கிறது, அல்லாஹ்விற்கு இணை செய்யக்கூடியதாக. அல்லாஹ் அவனை அபூஜஹில் என்று கூறுகிறான். அப்படிப்பட்ட நிலைதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல இருக்கும். அப்போ அல்லாஹ் எப்படி ஒருவனை கருதுகிறானோ
அந்த பெயரை கொண்டுதான் ரசூலுல்லாஹ் அழைப்பார்களே தவிர அவர்களாக அவர்களுடைய செயலுக்கு மாற்றமான ஒரு பெயரை வைத்து மக்கள் அழைத்தாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மனிதருடைய செயலை உணர்ந்து அந்த பெயருக்கு பொருத்தமானவர்தானா என்பதை அறிந்து அந்த பெயரை அழைத்து வரக்கூடியவர்களாக ரசூலுல்லாஹ் இருந்தாங்க. அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷைத்தானிடத்தில் இருந்து யாருக்கேனும் தீங்கு ஏற்பட்டால் நீங்கள் ஷைத்தானை நீங்கள் என்ன செய்யாதீங்க, சபிக்காதீர்கள், அவனை ஏசாதீர்கள், அவனை நாசமா போ என்று சொல்லி நீங்கள் என்ன செய்யாதீங்க, திட்டாதீர்கள் என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அதோடு மட்டுமல்லாமல் நீங்கள் பிஸ்மில்லா அல்லாஹ்வினுடைய பெயரை கொண்டு நீங்கள் என்ன செய்யுங்க, அல்லாஹ்விடத்தில் உதவி தேடுங்கள் என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு அறிவுரை வழங்குகிறார்கள். அதே போல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான பெயர்களை விரும்பக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். யாராவது தன்னிடத்தில் தூதரை அனுப்பக்கூடிய நேரத்தில் அவர்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அறிவுரை வழங்குகிறார்கள். என்னிடத்தில் வரக்கூடிய தூதருக்கு அழகான பெயருள்ளவர்களை நீங்கள் என்ன செய்யுங்க, என்னிடத்தில் அனுப்பி வையுங்கள், அதே போன்று முகத்தால் அழகானவரை என்னிடத்தில் அனுப்பி வையுங்கள் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறாங்க, தூதரை அனுப்பக்கூடியவர்களுக்கு ஒரு அறிவுரையை, ஒரு கோரிக்கையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வைக்கிறார்கள். அழகான முகமுடையவர் என்று சொன்னால் அவருடைய முகம் பார்த்தால் முக மலர்ச்சி ஏற்படக்கூடியதாக இருக்க வேண்டும், கனிவானதாக இருக்க வேண்டும், கோபத்தை உமிழக்கூடிய ஒரு முகமாக இருக்கக்கூடாது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பியிருக்கிறார்கள் என்பதையும் நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அதே போன்று பெயர்களிலே அல்லாஹ்விற்கு மிக விருப்பமான பெயர் என்னவென்று சொன்னால் அப்துல்லா என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். அதே போன்று அப்துர் ரஹ்மான் என்ற பெயர் அல்லாஹ்விற்கு மிக விருப்பமான பெயர். ஹாரிஸ் என்று வைக்கக்கூடிய பெயர் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான பெயர். ஹம்மாம் என்று வைக்கக்கூடிய பெயர் மிகவும் விருப்பமான பெயர் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெயர்களிலேயே மிக மோசமான பெயர் என்னவென்று சொன்னால் ஹர்ப் என்று சொல்லுகிறார்கள். ஹர்ப் என்று சொன்னால் யுத்தம், யுத்தம் என்று நீங்கள் என்ன செய்யாதீங்க, பெயர் வைக்காதீர்கள். அதே போன்று முர்ரா என்று சொல்லி என்ன செய்யாதீங்க, நீங்கள் பெயர் வைக்காதீர்கள் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். முர்ரா என்று சொன்னால் உலோபித்தனம் செய்யக்கூடியவன் என்ற பொருள் பொருந்திய இது போன்ற அர்த்தமற்ற பெயர்களை நீங்கள் என்ன செய்யாதீங்க, வைக்காதீர்கள் என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தருகிறார்கள். அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆசியா என்று சொல்லக்கூடிய அந்த பெயருடைய பொருள் என்னவென்று சொன்னால் பாவி என்று வருகிறது. இந்த பெயரை வைத்து வந்த ஒரு பெண்ணுக்கு பேர் இந்த மாதிரி பேர் இருக்கிறது, ஆசியா என்று பேர் வைத்திருக்கிறார். அப்போ அந்த பெயரை பார்த்தவுடன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்ணிடத்திலே சொல்லுகிறார்கள், நீ உன்னுடைய பெயரை மாற்றிக்கொள், நீ ஜமீலா என்று சொல்லி என்ன செய், உன்னுடைய பெயரை வைத்துக்கொள் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெயரை மாற்றுகிறார்கள். அதே போல அஸ்ரம் என்று சொல்லி என்ன செய்யக்கூடாது, பெயர் வைக்கக்கூடாது. இதையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்திருக்கிறார்கள். இதனுடைய பொருள் என்னவென்று சொன்னால் காது கிழிந்தவன். அப்போ இந்த பெயர் இருக்கக்கூடியவர்கள் ஜுர்ஆ என்று சொல்லி என்ன செய்யுங்க, உங்களுடைய பெயரை மாற்றிக்கொள்ளுங்கள் என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவுரை வழங்கியிருக்கிறார்கள். அதுபோலவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வரக்கூடிய நேரத்தில் மதீனாவினுடைய பெயர் யஸ்ரிப் என்று இருக்கிறது, அதாவது இழிவான நிலையில் இருக்கக்கூடிய ஒரு பூமி. அப்போ இதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தையிபா என்று சொல்லி என்ன செய்தார்கள், பெயர் வைத்தார்கள். அதாவது பரிசுத்தமானது, தூய்மையானது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயர் மாற்றம் செய்தார்கள். இப்படிப்பட்ட பெயர் மாற்றங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பியிருக்கிறார்கள் என்பதையும் நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சொந்த பெயர்களுக்கு பதிலாக வேறு பெயர்கள், புனை பெயர்களை வைத்துக் கொள்ளக்கூடியதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதித்தார்கள். அதாவது தங்களுடைய பிள்ளைகளின் பெயரை வைத்து, இப்போ அபு அம்மார் என்று சொல்லி என்ன செய்யலாம், பெயர் வைத்துக் கொள்ளலாம். அம்மார் என்று என்ன செய்யலாம், பெயர் வைத்துக் கொள்ளலாம். இது போன்ற பெயர்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதித்தார்கள். இதற்கு குன்னியத் என்று சொல்லப்படுகிறது. இப்போ இந்த பெயரை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதித்து இருக்கிறார்கள். அதே போன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில நபித்தோழர்களுக்கு என்ன செஞ்சாங்க,
அவர்களாகவே சில பெயர்களை வைத்து அழைக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் சில நேரங்களிலே. அதே போன்று உதாரணமாக சொல்ல போனால் அபு ஹுரைரா, ஹுரைராவின் தந்தை, அவங்களுடைய அசல் பேர் அது கிடையாது, அபு ஹுரைரா என்று செஞ்சிருக்கிறாங்க, பேர் வைத்திருக்கிறார். ஒரு சில நேரங்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பார்த்து அபு துராப் என்று இருக்கிறார்கள், அதாவது மண்ணின் தந்தையே என்று அழைத்திருக்கிறார்கள். இப்போ இந்த மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புனைப்பெயர்களை சூட்டி அழைக்கக்கூடிய நிலை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல இருந்திருக்கிறது என்பதையும் நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குழந்தை இல்லாதவர்களும் என்ன செய்யலாம், அவர்கள் ஒரு புனைப்பெயர் வைத்துக்கொண்டு அவர்களை அழைத்து கொள்ளலாம். இப்போ ஒருவருக்கு என்ன இல்லை, குழந்தை இல்லை, அவர் என்ன செய்யலாம், அப்துல்லா என்று சொல்லி என்ன செய்யலாம், பெயர் வைத்து கொள்ளலாம். அப்போ இதையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அறிவுறுத்தி இருக்கிறார்கள். அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஷா இரவு என்று பெயர் வைக்கக்கூடியதை தவிர்த்திருக்கிறார்கள். அதே போல அதமா என்று பெயர் வைக்கக்கூடியதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தவிர்த்திருக்கிறார்கள், அதை தடையும் செய்திருக்கிறார்கள். அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திராட்சை பழத்திற்கு ஐனப் என்று தான் என்ன செய்ய வேண்டும், நீங்கள் அழைக்க வேண்டும், கர்ம் என்று நீங்கள் என்ன செய்யாதீங்க, அழைக்காதீர்கள் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதையும் தடை செய்திருக்கிறார்கள் என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நட்சத்திரத்தை நம்பிக்கை கொள்ளக்கூடாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அதாவது ஒரு மழை பொழிந்தாலோ அல்லது ஒரு வெயில் அடித்தாலோ அது இந்த நட்சத்திரத்தால் தான் ஏற்பட்டது என்ற நம்பிக்கை இருக்கக்கூடாது. அல்லாஹ்வுடைய நாட்டத்தின் அடிப்படையிலேயே அது நடைபெற்றது என்ற நம்பிக்கை இருக்க வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். அதே போன்று அல்லாஹ் அல்லாதவர்கள் மீது சத்தியம் செய்யக்கூடாது, ஆணையிடவோ சத்தியம் செய்யவோ நீங்கள் செய்யாதீர்கள் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறார்கள், தடுத்திருக்கிறார்கள் என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருவருடைய பெயரை குறிப்பிட்டு இவருக்கு அழிவை ஏற்படுத்திவிடு, இவர் மீது சாபம் உண்டாகட்டும் என்றெல்லாம் சொல்லி என்ன செய்யக்கூடாது, ஒருவரை குறிப்பிட்டு நீங்கள் சொல்லாதீர்கள் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அதே போன்று ஒரு எஜமான் தன்னுடைய அடிமையை பார்த்து அப்தி என்று சொல்லி என்ன செய்யாதீர்கள், அழைக்காதீர்கள். அதே போன்று ஒரு மனிதன் தன்னை பார்த்து என்னுடைய உள்ளம் கெட்டு போய்விட்டது என்று சொல்லி என்ன செய்யாதீர்கள், நீங்கள் சொல்லாதீர்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அதே போல ஷைத்தானை பார்த்து நீ நாசமடைவாயாக என்று சொல்லி நீங்கள் என்ன செய்யாதீர்கள், சபிக்காதீர்கள் என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அதே போல நீங்கள் துஆ செய்யக்கூடிய நேரத்திலே அல்லாஹ் நாடினால் யா அல்லாஹ் எனக்கு நீ இதை கொடு என்று சொல்லி நீங்கள் என்ன செய்யாதீர்கள், துஆ செய்யாதீர்கள் என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுக்கிறார்கள். அப்போ இத்தகைய விஷயங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வலியுறுத்துகிறார்கள். இதனை நாம் கவனமாக பின்பற்றக்கூடிய நிலையிலே இருக்க வேண்டும். அடுத்ததாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தையும் காற்றையும் காய்ச்சலையும் நீங்கள் என்ன செய்யாதீர்கள், திட்டாதீர்கள். அதே போல சேவல் கூவினால் அந்த சேவலை நீங்கள் என்ன செய்யாதீர்கள், திட்டாதீர்கள் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அறிவுரை செய்கிறார்கள். அதே போன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய நேரத்திலே ஜாஹிலியா காலத்திலே மக்கள் எப்படி குலப்பெருமை பேசிக்கொண்டிருந்தார்களோ அதே போன்று நீங்கள் என்ன செய்யாதீங்க, குடும்ப பெருமை பேசிக்கொண்டு அலையாதீர்கள் என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இப்போ இந்த அளவிற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய செயல்பாடுகள் தங்களுடைய சொற்களிலும் பிற மக்களிடத்திலே பேசக்கூடிய நேரத்திலும் இருந்திருக்கிறது என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்து செல்லக்கூடிய நேரம், உட்கார்ந்திருக்கக்கூடிய நேரங்களிலெல்லாம் எத்தகைய செயல்பாடுகளை தன்னகத்தை கொண்டிருந்திருக்கிறார்கள் என்பதை ஒவ்வொன்றாக பார்ப்போம். அடுத்ததாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்து சென்றார்களேயானால் அவர்களுடைய நடை அழகான ஒரு நடையாக இருக்கும். வேகமாக நடக்கக்கூடியவர்களாக ரசூலுல்லாஹ் இருப்பாங்க. ஒரு பள்ளத்தில் இறங்குவதை போன்று அவர்களுடைய நடை இருக்கும் என்பதை சஹாபாக்கள் நமக்கு உணர்த்துகிறார்கள். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடக்கக்கூடிய நேரத்தில் வேகமாகவும் அழகாகவும் அமைதியாகவும் நடக்கக்கூடியவர்களாக ரசூலுல்லாஹ் இருந்திருக்கிறாங்க. அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில நேரம்
செருப்பணிந்து என்ன செய்வார்கள் நடக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறாங்க. இன்னும் சில நேரங்களிலே வெறும் காலிலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சிருக்கிறாங்க, நடந்திருக்கிறார்கள் என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒட்டகம், குதிரை, கோவேறு கழுதை இவற்றிலெல்லாம் ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க, சவாரி செய்யக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். சில நேரங்களிலே சேணம் பூட்டிய குதிரைகளில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சவாரி செய்வார்கள். சில நேரங்களில் சேணம் பூட்டாத குதிரைகளில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சவாரி செய்வார்கள். அதே போன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குதிரையிலேயோ அல்லது கழுதையிலேயோ பிரயாணம் செய்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு பின்னோ அல்லது முன்னோ யாரேனும் ஒருவரை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துணைக்கு அழைத்துச் செல்வார்கள் என்பதையும் நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தரையிலே அமரக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள், பாயிலே அமரக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள், விருப்பிலே அமரக்கூடியவர்களாகவும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்திருக்கிறாங்க. அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில நேரங்களிலே தலையணையில் சாய்ந்து கொள்ளக்கூடிய பழக்கம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே இருந்திருக்கிறது. சில நேரங்களில் தங்களுடைய இடது பக்கமாகவும் சில நேரங்களில் தங்களின் வலது பக்கமாகவும் தலையணையிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாய்ந்து கொள்ளக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். அதே போல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சம்மணமிட்டும் அதே போன்று மல்லாந்த நிலையிலும் அதே போன்று சில நேரங்களிலே காலின் மேல் கால் போட்டும் அமரக்கூடியவர்களாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்திருக்கிறார்கள். அதே போல் ரசூலுல்லாஹ்க்கு ஒரு பலகீனம், ஒரு சுகவீனம் இருக்கிறது என்று சொன்னால் அப்பொழுது சஹாபாக்கள் மீது சாய்ந்து கொள்ளக்கூடிய நிலையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே இருந்திருக்கிறது என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெயிலினுடைய ஒரு பகுதியும் நிழலினுடைய சில பகுதிகளும் ஒன்று கலந்து இருக்கக்கூடிய இடத்தில் அமர வேண்டாம் என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்து இருக்கிறார்கள். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் நினைவு கூறப்படாத மஜ்லிஸ்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தவிர்த்திருக்கிறார்கள், அதை விரும்பவில்லை. எவரேனும் ஒருவர் ஒரு அமர்விலே பங்கெடுக்கிறார் என்று சொன்னால் அங்கே அல்லாஹுடைய நினைவு கூறப்பட வேண்டும். இல்லை என்று சொன்னால் அவருக்கு அல்லாஹ்வின் புறத்திலே இருந்து ஒரு துக்கம், ஒரு கவலை உண்டாகும் என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக மக்கள் இருக்கக்கூடிய ஒரு கூட்டத்தில் இருந்து கலைந்து செல்வார்களேயானால் அங்கிருந்து எழுவதற்கு முன்னர் சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக் என்று சொல்லி அந்த துஆவை சொல்லிக்கொண்டு நீங்கள் கூட்டத்தை கலைந்து செல்ல வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவுறுத்துகிறார்கள். அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுக்கு ஏதேனும் ஒரு தேவையை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நிறைவேற்றுவானேயானால் அந்த தேவையை நிறைவேற்றியதற்காக அல்லாஹ்விற்கு சஜதா ஷுக்ர் செய்யக்கூடியவர்களாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்திருக்கிறார்கள். இத்தகைய நடவடிக்கைகள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய செயல்பாடாக இருந்திருக்கிறது. எனவே இந்த அடிப்படையிலே நம்முடைய வாழ்க்கையும் நாம் அமைத்துக்கொள்ள வேண்டும். அதற்குரிய தௌஃபீக்கை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் வழங்குவானாக. வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.